ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். லிஸ்ட்டை நம்ம எம்டியாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எம்டி ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும் கொடுத்தோம்னா எம்டியாக க்ரியேட் பண்ணலாம். அதில் நம்ம எலமெண்ட் சேர்க்கணும்னா அப்பண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி சிங்கிள் எலமெண்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம், ஒவ்வொரு எலமெண்ட்டாக சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துட்டதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது, அதில் என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 1 அப்படின்னு சொல்லி ஒரு எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்பண்டுங்கிறது சிங்கிள் எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் லிஸ்ட்டில். அதே மல்டிபிள் எலமெண்ட்ஸாக நம்ம ஒரு லிஸ்ட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டில் இன்னொரு லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸ்டெண்டுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸ்டெண்டுங்கிறது மல்டிபிள் டேட்டா ஐட்டம்ஸை ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். ஸோ எல்.எக்ஸ்டெண்ட் ஆஃப், நான் ஸ்கொயர் ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்கேன் ஒரு லிஸ்ட்டு. இப்போ நான் லிஸ்ட்டையே நான் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி அப்பண்ட் யூஸ் பண்ணால் சிங்கிள் எலமெண்ட்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணும்போது மல்டிபிள் எலமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டுன்னு கொடுத்து எல் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எலமெண்ட்ஸை நம்ம வரிசையாக கொடுத்துருவோம். கமா செப்பரேட் பண்ணி வேல்யூஸ் கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடலாம். லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணும்போது அதில் எலமெண்ட்ஸை இனிஷியலைஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லை நான் எம்டியாக கொடுக்குறேன்னா இந்த மாதிரி அப்பண்ட் ஃபங்க்ஷனோ இல்லை எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனோ யூஸ் பண்ணி நான் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அப்பண்ட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஆட் பண்ணுறது, எக்ஸ்டெண்ட் வந்து மல்டிபிள் எலமெண்ட்ஸை லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்சர்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறோம். இப்போ நான் 2ங்கிற பொசிஷனில், செகண்ட் பொசிஷனில் 1000ங்கிற வேல்யூவை நான் ஆட் பண்ணுறேன். அப்போ நான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்டை ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ப்ரிண்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக செகண்ட் பொசிஷனில் அந்த எலமெண்ட்டை ஆட் ஆகிருக்கும். அப்போ செகண்ட் பொசிஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 145 267, அப்போ 145,267 மாறிடும். இது மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம், சிங்கிள் எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்சர்ட்டில் நம்ம பொசிஷன் சொல்கிறோம். 2ங்கிறது பொசிஷன், 1000ங்கிறது எலமெண்ட்டு வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நம்ம எலமெண்ட்டை ஒவ்வொரு எலமெண்ட்டை அப்பண்ட் பண்ணுறதுக்கு அப்பண்ட் ஃபங்க்ஷன், சேர்க்குறதுக்கு மல்டிபிள் எலமெண்ட்ஸை சேர்க்கணும்னா எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன், ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்சர்ட் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிமூவ் ஃபங்க்ஷன். ஒரு எலமெண்ட்டை நம்ம சொல்லிவிடுவோம், அந்த எலமெண்ட்டை இருந்ததுன்னா ரிமூவ் பண்ண சொல்கிறோம். இப்போ 1000ங்கிற எலமெண்ட் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அது இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ எல்.ரிமூவ் ஆஃப் எலமெண்ட். இப்போ பார்த்திங்கன்னா 1000ங்கிற எலமெண்ட்டு ரிமூவ் ஆகிடும். மீதி என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணிவிடும். ஸோ ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பர்டிகுலர் எலமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணி, கீழே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 145,267 மட்டும் அவுட்புட்டாக வந்துடுது. 1000ங்கிறது ரிமூவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு பாப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பாப் யூஸ் பண்ணி பொசிஷன் சொல்லிவிடுவோம். பாப்பு ப்ராக்கெட்டு 1 ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ பொசிஷன் சொல்லிட்டோம்னா அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும். எல்லில் மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை காட்டிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ ரிமூவ் யூஸ் பண்ணால் எலமெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுறோம், பாப்பில் வந்து பொசிஷனை சொல்லிடுறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளியர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கிளியர் யூஸ் பண்ணும்போது அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே கிளியர் ஆகிடும். ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம கிளியர் பண்ண நினச்சோம், ஆனால் லிஸ்ட்டு மட்டும் இருக்கும். ஸோ அப்படி பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம எல்.கிளியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு வந்து இருக்கும், ஆனால் எம்டியாக இருக்கும். எல்லுங்கிற லிஸ்ட்டு இருக்கும், ஆனால் அது வந்து எம்டியாக இருக்கும். ஸோ இதைத்தான் இப்போ நம்ம அவுட்புட்டில் பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக யூஸிங் கிளியர் ஃபங்க்ஷனில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு எம்டியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மல்டிபிள் டேட்டா டைப்ஸை சேர்க்குற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா லிஸ்ட்டுங்கிறது ஒரே வெரைட்டி ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸை சேர்க்குறதுக்கு மட்டும் இல்லை, மல்டிபிள் வெரைட்டி ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸை சேர்த்துக்கலாம். அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு இன்டீஜர், ஒரு ரியல் நம்பர், ஒரு கேரக்டர், ஒரு பூலியன் வேல்யூ, இது மாதிரி மல்டிபிள் டேட்டா ஐட்டம்ஸை லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நம்மளால் செய்ய முடியும். லிஸ்ட்டுங்கிறது
அரே பார்த்திங்கன்னா எப்போதும் ஒரே டேட்டா டைப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் ஒரு அரேயில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது C++ ஜாவாலாம் பார்த்துருவோம். லிஸ்ட்டு அப்படி கிடையாது. லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மல்டிப்புள் டேட்டா ஐட்டம்ஸ், மல்டிப்புள் வெரைட்டிஸ் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ நான் தான் காமிச்சிருக்கேன் டேட்டா 12, 34.23 இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ லிஸ்ட்டுங்கிறது அரே மாதிரி இல்லை. அரே வந்து சிங்கிள் டேட்டா டைப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூஸை சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. குரூப் ஆஃப் வேல்யூஸை க்ரியேட் பண்ணலாம். ஆனால் இது மல்டிப்புள் டேட்டா ஐட்டம்ஸ் வித் மல்டிப்புள் டேட்டா டைப்ஸ். ஒவ்வொரு டேட்டா ஐட்டம் ஒவ்வொரு டேட்டா டைப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பெஷல் வெரைட்டியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் டேட்டா டைப்ஸ் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சார்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இல்லை இப்போ இது எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டேட்டா 12, 34 இந்த மாதிரி வேல்யூஸ் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் இருக்கும்போது நான் சார்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அதை நான் செக் பண்ணி பார்ப்போம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி. அதுக்கு முன்னால் ஒரு இண்டெக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நம்ம பார்த்துருவோம். இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த 12ங்கிற வேல்யூ எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிவிடும். அப்போ 12ங்கிற வேல்யூ இண்டெக்ஸ் எந்த பொசிஷனில் இருக்குது, இண்டெக்ஸ்னால் பொசிஷன் அர்த்தம். அப்போ எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணுன்னு நினச்சோம்னா இந்த இண்டெக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் அந்த லிஸ்ட்டில் நாம் சொல்கிற வேல்யூ எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. இப்போ 12 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன், டேட்டாங்கிறது 0th பொசிஷனில் இருக்குது, 12ங்கிறது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதோடைய பொசிஷன் ஆஃப் த வேல்யூவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ இந்த லிஸ்ட்டில் அது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் எந்த வேல்யூ மிஸ் ஆகுதோ அதையும் நாம் சேர்க்க பார்க்குறேன். நான் என்ன பண்ணுறேன்னா 12ன்னு ஒரு வேல்யூவை நான் சேர்க்குறேன். என்ன காரணம்னா 12 ஏற்கனவே இருக்குது. இதை யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். கவுண்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த கவுண்ட்டு ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா 12ங்கிறது எவ்வளோ தடவை அக்கராக இருக்குது இந்த லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். அப்போ 12 நான் திரும்ப சேர்த்துருக்கேன், ஏற்கனவே 12 இருக்குது லிஸ்ட்டில். அப்போ கவுண்ட்டு பார்த்திங்கன்னா 2ன்னு கொடுக்கும். அந்த லிஸ்ட்டில் 12 வந்து 2 டைம்ஸ் அக்கராக இருக்குது. அப்போ கவுண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் ஒரு பர்டிகுலர் வேல்யூ எவ்வளோ தடவை அக்கராக இருக்குங்கிறத ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ 12ங்கிற வேல்யூ இந்த லிஸ்ட்டில் 2 டைம்ஸ் அக்கராக இருக்குது. அப்போ கவுண்ட்டு வந்து 2ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது மாதிரி இண்டெக்ஸ் வந்து பொசிஷன் ஆஃப் த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு கவுண்ட் ஆஃப் த பர்டிகுலர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. இந்த சார்ட் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம்னாலே சொன்னேன் நான். ஏற்கனவே உள்ளே இருக்கிற வேல்யூஸ்லாம் மிக்சட் டேட்டா டைப்ஸாக இருக்குது. ஸ்ட்ரிங் இருக்குது, இன்டீஜர் இருக்குது, ரியல் நம்பர் இருக்குது, பூலியன் லிட்டரல் இருக்குது, கேரக்டர் இருக்குது. இப்படி இருக்கும்போது நான் சார்ட்டை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா எப்போதுமே சார்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் இருக்கும்போது யூஸ் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட்டு. செக் பண்ணி பார்க்குறோம். நாட் சப்போர்ட்டடு, அப்படி பண்ண முடியாது. அப்போ செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரே சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து சேம் டேட்டா டைப்பாக இருக்கணும். எலமெண்ட்ஸ் ஆஃப் சேம் டேட்டா டைப்பாக இருக்கணும். மிக்சட் டேட்டா டைப் இருக்கும்போது நம்ம அப்ளை பண்ண முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரெஷ்ஷாக எலமெண்ட்ஸை l.extend யூஸ் பண்ணி, எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் மல்டிபிள் ஐட்டம்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். l.extend யூஸ் பண்ணி மல்டிபிள் ஐட்டம்ஸை நம்ம சேர்த்துக்கிட்டு அதில் நம்ம இன்டீஜர் ஐட்டம்ஸாக சேர்த்துட்டோன்னா அப்படின்னா நம்ம இப்போ சார்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம சார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ சார்ட் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம். அதுக்கான அவுட்புட்டை பார்க்கணும். அதுக்கு முன்னால் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை l.sortன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். அது இல்லைனா நம்ம திரும்ப எரர் காமிச்சிட்டே இருக்கும். இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த l.sort ஏற்கனவே நான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த எரர் திரும்ப அக்கர் ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கிளியருக்கு முன்னால் இருக்கக்கூடிய l.sortை நம்ம ரிமூவ் பண்ணணும். கிளியர் ஃபங்க்ஷனுக்கு முன்னால் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம சார்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ சார்ட் ஆகி அவுட்புட் வந்துருச்சு. அசனிங் ஆர்டரில் நம்பர்ஸ் வந்துருச்சு.
இப்போ நம்ம டிசைனிங் ஆர்டரில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ சார்ட்டில் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ, ட்ரூங்கிறது பூலியன் வேல்யூ. இப்போ ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துட்டிங்கன்னா எலமெண்ட்ஸு டிசைனிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணும். அப்போ லார்ஜஸ்ட்டு டு ஸ்மாலஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் லிஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸு. இது எல்லாத்தையுமே நான் ஒரு தடவை அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இதை நீங்களும் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இன்னொரு ஃபைனலாக ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். காப்பின்னு ஒரு ஃபங்க்ஷன். ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை அப்படியே இன்னொரு லிஸ்ட்டு காப்பி பண்ணுறோம். ஸோ L1 = L.copy அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா Lல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை அப்படியே L1ல் நான் காப்பி பண்ணிடுறேன். இப்போ நான் காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி L1 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ பார்த்திங்கன்னா Lலையும் அதே எலமெண்ட்ஸ் இருக்குது, L1லேயும் அதே எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் லிஸ்ட்டுக்கான ஃபங்க்ஷன். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். லிஸ்ட்டில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த ப்ரோக்ராம், இந்த செஷன் வழியாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கோம். எல்லாமே இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அப்பண்டு, எக்ஸ்டெண்டு, பாப்பு, ரிமூவ் ஃபங்க்ஷன், சார்ட்டு ஃபங்க்ஷன், காப்பி ஃபங்க்ஷன், ஸோ கிளியர் ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ நீங்களும் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டமில் எக்ஸிக்யூட் முன்னால் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் செஷன்லாம் பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் டெக்னிக்ஸ் 3 முக்கியமான சார்ட்டிங் டெக்னிக்ஸ் பார்த்துருக்கோம். இந்த பபுள் சார்ட், செலக்ஷன் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், அது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.